வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்கான இந்த இலங்கை படம் குறித்தல் என்ற ஒரு பகுதியை நாங்கள் பார்ப்போம். இதில் இலங்கையினுடைய பிரதான ஆறுகள் என்பதும் அதே போல இலங்கையினுடைய நீர்த்தேக்கங்கள் தொடர்பாகவும் இந்த 2 இலங்கை படம் இதில் போட்டிருக்கிறேன். இது தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்கு பொதுவாக பயன்படக்கூடிய ஒன்று. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு வருகிற பகுதி 2 வினாத்தாள்களில் தரம் 10ஆக இருக்கலாம், தரம் 11ஆக இருக்கலாம். அந்த பகுதி 2 வினாத்தாள்களில் இந்த இலங்கைப்படம் குறித்தல் உலகப்படம் குறித்தல் ஒரு கட்டாய வினாவாக அமைகிறதால இதில் நான் இன்றைக்கு அந்த இலங்கையினுடைய ஆறுகளும் அதே போல இலங்கையினுடைய நீர்த்தேக்கங்களையும் பற்றி இதில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்ப இதுல நான் இலங்கையின் ஆறுகளை நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். இந்த ஆறுகளை பற்றி நீங்கள் படிக்கிற போது இந்த ஆறுகளினுடைய பழைய பெயர்களும் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆறுகளுக்கும் பழைய பெயர்கள் நான் ஏற்கனவே அந்த நான் போட்டிருக்கிற வீடியோக்கள்ல மெயின் வீடியோக்கள்ல போய் பார்த்தால் தெரியும். அந்த ஆறுகள் ஒவ்வொன்றுக்கும் பழைய பெயர்கள் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன் குறிப்புகளாக. அப்ப இதுலேயும் நான் இப்ப இதுல சொல்லுவேன் ஒவ்வொரு ஆறினுடைய பழைய பெயர்கள். அப்ப இங்க மிக பிரதான ஆறுகள் இதுல காட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த வகையில இந்த படத்துல என்னன்னு சொல்லி ஒரு அம்புக்குறி போடப்பட்டிருக்கு. இது திசை, அதாவது நோர்த் வடக்கு, அதே போல இந்தியாலி பக்கம் கிழக்கு, இங்கால மேற்கு, அதே போல இது ஒப்போசிட் தெற்கு. அப்ப இந்த நோர்த்ன்றது இந்த இலங்கை படத்தினுடைய வடக்கு திசையை காட்டுது. இது இலங்கை படத்துல வடக்கு, அதே போல இலங்கை படத்துல இது தெற்கு பகுதி, அதே போல இலங்கை படத்துல கிழக்கு பக்கம் இங்கால, இலங்கை படத்தினுடைய மேற்கு பக்கம் இங்காலி பக்கம். அப்ப இதுதான் அந்த திசையை மையமாக வைத்து நாங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். முதலாவது நாங்கள் பார்ப்போம். இதுல முதலாவது நாங்கள் இவ்வாறு மேற்கு பக்கமாக முதல் பார்ப்போம். இந்த மேற்கு பக்கமாக எடுத்தோம்னு சொன்னால் முதலாவதாக இதில் ஒரு நதி ஒன்று இருக்கிறது, மல்வத்து ஓயா. இந்த மல்வத்து ஓயான்னு சொன்னா அதுகின்ற பழைய பெயர் கதம்ப நதி என்று சொல்லி எடுக்கிறான். மல்வத்து ஓயான்னு சொன்னால் அதனுடைய பழைய பெயர் கதம்ப நதி. அப்ப இந்த நீங்கள் படத்தில் எழுதுகிற போது இதில் ஒரு அம்புக்குறியை போட்டு மல்வத்து ஓயான்னு எழுதலாம், அல்லது ஆற்றின் போக்கில இவ்வாறு வளைத்து மல்வத்து ஓயா என்று சொல்லி எழுதலாம். அப்ப பரீட்சைக்கு கேட்கிற போது மல்வத்து ஓயான்னு கேட்கலாம், அல்லது இதுல கதம்ப நதியை குறித்து காட்ட சொல்லியும் கேட்கலாம். அப்ப ரெண்டும் ஒரே கருத்து தான். மல்வத்து ஓயாவின் பழைய பெயர் கதம்ப நதி. அதே போல இந்த மல்வத்து ஓயாவில ஒரு கிளையாறு இதுல போகிறது. அந்த கிளையாறை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் அது மகா கணதர ஓயா, அதாவது மகா கணதர ஓயா தான் இந்த கிளையாற்றினுடைய பெயர். அது இதுல அம்புக்குறியால காட்டப்பட்டிருக்கிறது, மகா கணதர ஓயா. அடுத்தது அதற்கு கீழே நாங்க பார்ப்போம். இதுல கலா ஓயா என்று சொல்லி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அதாவது கலா ஓயா இதை நாங்க பழைய பெயர் கோண நதி என்று சொல்லி சொல்லலாம். அதாவது கலா ஓயாவை கோண நதி என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் இங்க தெதிரு ஓயா. அதாவது இங்க இது புத்தளம் மாவட்டம். இங்க நாங்க இது எடுத்தோம்னு சொன்னா அதற்கு கீழே அதாவது தெதிரு ஓயான்னு சொல்லி போடப்படுகிறது. அப்ப இந்த தெதிரு ஓயாவின் பழைய பெயர் ஜஜ்ஜர நதி என்று சொல்லலாம். இப்ப சில வேளை உங்களுக்கு படத்துல தெதிரு ஓயான்னு கேட்க மாட்டேன்னா ஜஜ்ஜர நதி என்று கேட்கலாம். அப்ப கட்டாயம் உங்களுக்கு அந்த இலங்கை படம் குறித்தல்ல 2 நதி ஒவ்வொரு முறையும் பரீட்சைக்கு வருகிறது. அப்ப ஆனபடியால இந்த நதிகள் இதுல தரப்பட்ட நதிகளுக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது 2 நதி வரும். அதுல நீங்கள் இந்த நதிகளை சரியாக அதனுடைய பழைய பெயர் தற்போதைய பெயர் அதில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப இதுல தெதிரு ஓயான்னு சொன்னது அதனுடைய பழைய பெயர் ஜஜ்ஜர நதி என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். தெதிரு ஓயாவுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதுல மகா ஓயா என்று சொல்லி ஒரு நதி அமைந்திருக்கிறது. அதாவது தெதிரு ஓயாவுக்கு கீழே இதுல மகா ஓயா. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல கொழும்பு இந்த இடம் இது களனி கங்கை. அதாவது இந்த நதியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதாவது களனி கங்கை. அப்ப இதற்கு ஒரு பழைய பெயர் இருக்கிறது, கல்யாணி நதி என்று சொல்லலாம். களனி கங்கை என்று சொல்லலாம், அல்லது கல்யாணி நதி என்று கேட்டால் உங்களை குறிக்க சொல்லி கேட்டால் அது இந்த களனி கங்கையைத்தான் கல்யாணி நதி என்று சொல்லி சொல்கிறான். அத மாதிரி கழுகங்கை அடுத்தது களுத்துறை மாவட்டத்தில் இருக்கு. அதாவது கழுகங்கை அதனுடைய பழைய பெயர் என்னன்னு சொன்னா கன்கா நதி. ஹன்கா நதி என்று சொல்றது இந்த கழுகங்கை. அதே போல நாங்கள் இங்கால எடுத்தோம்னு சொன்னால் அதாவது ஜின்கங்கை. இவ்வளத்துல காலி இருக்கிறது, இது ஜின்கங்கை. இந்த ஜின்கங்கையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு ஒரு
பழைய பெயர் இருக்கு. காலு நதி, காவன்ன லூனா, காலு நதி என்று சொன்னால் அதனுடைய பழைய பெயர். இங்கே இது ஜின் கங்கை என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அது மாதிரி இங்கால வந்து நில்வள கங்கை, இதை நில்வள தித்த என்று சொல்லி சொல்லலாம். அதாவது நில்வள கங்கை. இந்த நில்வள கங்கைக்கு அடுத்தது நாங்கள் பார்ப்போம் வளவ கங்கை. இங்கே இவ்விடத்துல வருது, அதாவது வளவ கங்கை. வளவ கங்கைன்ற பழைய பெயர் வந்து வனவாகினி நதி. வளவ கங்கை என்று கேட்கலாம், அல்லது வந்து வனவாகினி நதி என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான். அதை மாதிரி அதற்கு பக்கத்துல இங்கால பார்த்தோம்னு சொன்னால் கிருந்தி ஓயா, கிருந்தி ஓயான்னு போடப்பட்டிருக்கு. வளவகங்கைக்கு பக்கத்துல கிருந்தி ஓயா. அப்ப இந்த கிருந்தி ஓயாவை நாங்க சொல்றோம் கரிந்தி நதி. பழைய பெயர் வந்து கரிந்தி நதி, கிருந்தி ஓயான்னு சொல்லலாம், அல்லது கரிந்தி நதி என்று சொல்லி சொல்றோம். அதற்கு அடுத்ததுதான் இந்த மாணிக்க கங்கை. கதிர்காமத்தில் இருக்கிறது மாணிக்க கங்கை. இந்த மாணிக்க கங்கைக்கு பழைய பேர் என்னன்னு சொன்னால் கப்பரகந்த நதி. அதாவது வடம் வந்து வடம் மாணிக்க கங்கை, இதனுடைய பழைய பெயர் வந்து ஹப்பரகந்த நதி என்று சொல்லி சொல்லலாம். அதே போல அதற்கு பக்கத்துல கும்புக்க நோயா, இது வந்து கும்புக்க நோயா. இந்த கும்புக்க நோயாவுக்கு ஒரு பழைய பெயர் இருக்கிறது, குடிகந்த நதி என்று சொல்லலாம் பழைய பெயர், அல்ல கும்புக்க நோயான்னு சொல்லியும் சொல்லலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதில் கல்லோயா என்று சொல்லி எடுக்கிறோம். கல்லோயா, கல்லோயாக்கு பழைய பெயர் என்னன்னு சொன்னால் கால்க நதி. காவன்ன இல்லைன்னா காணா, கால்க நதி என்று சொல்லலாம், அல்லது கல்லோயான்னு சொல்லலாம். இதில் ஒரு வட்டமாக காட்டப்படுவதிடம் இது சேனநாயக்கா சமுத்திரம் என்று நாங்கள் சொல்கிறோம். அது கல்லோயாவில் தான் இருக்கு, சேனநாயக்கா சமுத்திரம். அடுத்தது நாங்கள் இங்கே பார்ப்போம் இதில் மதுரு ஓயா. அதாவது இந்த பகுதி வந்து மதுரு ஓயாவை குறிக்கின்றது. இதில் நாங்கள் மதுரு ஓயா நீர்த்தேக்கம், இது மதுரு ஓயா. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் மகாவலி கங்கை. இதுதான் இலங்கையின் மிக நீளமான நதி. அது வந்து அதாவது இந்த இலங்கை படத்துல மேற்கு பக்கமாக உற்பத்தியாகி தும்பர பள்ளத்தாக்கினுள்ள உற்பத்தியாகி பிறகு வந்து அது நேரடியாக அதாவது திருவோணமலை கடல்ல போய் இந்த மகாவலி கங்கை வந்து கலக்கின்றது. அப்ப இதுதான் இந்த அதாவது திருவோணமலை கடல்ல இந்த மகாவலி கங்கை கலக்கிற ஒரு இடம். அப்ப இலங்கையின் மிக நீளமான நதி எதென்று கேட்டால் அது வந்து இந்த மகாவலி கங்கை. அப்ப இந்த மகாவலி கங்கைக்கு ஒரு பழைய பெயர் இருக்கிறது, மகாவாளுக நதி. மகாவாளுக நதி என்று சொன்னால் அது அதனுடைய பழைய பெயர் மகாவலி கங்கை. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் இதுல வந்து அம்பன் கங்கை என்று சொல்லி ஒன்று இருக்கு. மகாவலி கங்கை என்று ஒரு கிளியாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இதுல குறித்து காட்டப்பட்டிருக்கு, அம்புக்குறி போட்டிருக்கு, அம்பன் கங்கை என்று சொல்லி இதுல காட்டப்பட்டிருக்கிறது. இது இந்த இடம் அம்பன் கங்கை. இனி மகாவலி கங்கைக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதுல வந்து யானோயா என்ற ஒரு நதி காணப்படுது. யானோயா, அதாவது இந்த நதியைத்தான் நாங்க சொல்றோம் யானோயான்னு. அதுக்கு அடுத்ததாக காணப்படுகிறது மா ஓயா. அதே போல அடுத்தது கனகராயன் ஆறு. இந்த இந்த ஆற்றை நாங்க சொல்றோம் கனகராயன் ஆறு. அதுலதான் இந்த இதுல ஒரு வட்டமா காட்டப்பட்டிருக்கு ஒரு இடவழி. இது வந்து ஒரு குளம், இரணமடு குளம் என்று சொல்றது. இந்த கனகராயன் ஆறுல இவ்விடத்துல இருக்கிறது தான் இரணமடு குளம். அப்ப ஆகவே எங்களுக்கு இந்த ஆறுகள் முதல் சரியாக தெரிந்திருந்தால்தான் ஒவ்வொரு நாங்கள் ஏனைய இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆறுகள் வந்து எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் ஏதாவது ஒரு இடத்தை பார்த்தோம்னு சொன்னா அது வந்து ஒவ்வொரு இடங்களும் வந்து ஏதோ ஒரு நதிக்கு பக்கத்துல தான் அமைந்திருக்கும். அப்ப அந்த இடங்களை நாங்கள் பார்ப்பதற்கு இப்ப உதாரணமாக எடுப்போம் கழனி கங்கை. இந்த கழனி கங்கைக்கு பக்கத்துல தான் கல்யாணி குடியிருப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்ப இந்த கழனி கங்கைக்கு பக்கத்துல கல்யாணி குடியிருப்பு இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இப்ப கல்லோயா என்றதுல தீகவாவி குடியிருப்பு, இந்த நதிக்கு கிட்ட தீகவாவி குடியிருப்பு இருக்கு. அப்ப எங்களுக்கு நதிகள் முதல் சரியா தெரிந்தால்தான் நாங்கள் வந்து அந்த ஏனைய இடங்களை எந்தெந்த நதிக்கு கிட்ட இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை இலகுவாக கண்டறிய முடியும். அப்ப ஆகவே இங்க இந்த கனகராயன் ஆறுல இருக்கிறது வந்து இரணமடு குளம் என்றது தெரியும். அப்ப ஆகவே இதுல வந்து நான் முக்கியமான நதிகள் வந்து இதுல போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய பழைய பெயர்களையும் நீங்கள் பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். அதோட நான் மெயின் வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் இந்த பழைய நதிகளும் பழைய பெயர்களும்னு சொல்லி, அதிலையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து இலங்கையினுடைய நீர்த்தேக்கங்கள். இந்த இலங்கை படத்துல இலங்கையின நீர்த்தேக்கங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் மகாவலி அபிவிருத்தி திட்டம். இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்துல வந்து 5 பெரிய நீர்த்தேக்கங்கள் இருக்கிறது. அதுல மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எதுன்னு சொன்னால் விக்டோரியா நீர்த்தேக்கம். அப்ப இது மகாவலி கங்கையை சுத்தித்தான்
இந்த இலங்கையின நீர்த்தேக்கங்கள் காணப்படுகிறது. என்னன்னு சொன்னால் மகாவலி அபிவிருத்தி திட்டம் வந்து இலங்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாசன திட்டம். அப்போ இந்த 1977ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த ஜேஆர் ஜெயவர்தன என்ற அரசாங்கத்துக்கு கீழே தான் இந்த மகாவலி திட்டம் வந்து மிக விரைவாக கட்டி முடிக்கப்பட்டு துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு பெயரில் இந்த பெரிய நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போ அதில் இந்த 5 பெரிய நீர்த்தேக்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விக்டோரியா நீர்த்தேக்கம், அதே போல் கொத்மலை நீர்த்தேக்கம், அதே போல் ரந்தனிகல நீர்த்தேக்கம், ரந்தம்பே நீர்த்தேக்கம், அதை விட இங்கே உடவளவை நீர்த்தேக்கம்னு சொல்லி. அப்போ இது வந்து பரீட்சைக்கு வர்றது இந்த நீர்த்தேக்கங்களை குறிக்கிறதுக்கு. அப்போ இது வந்து எல்லாமே மகாவலி அங்கே. இப்போ வேறு நதிகளை நீங்கள் நோக்கிறத விட கூடுதலாக இந்த நான் சொன்ன பெரிய நீர்த்தேக்கங்கள் மகாவலி அங்கதி அண்டித்தான் காணப்படுகிறது. அப்போ இதில் நான் முதல் ஏற்கனவே சொன்னான், இதில் வந்து இந்த கல்லோயாவில் இந்த சேனநாயக்கா சமுத்திரம் இருக்குது. அது இங்கே இதில் குறித்து காட்டப்பட்டிருக்கு. கருப்பால் நிறந்துட்டி சேனநாயக்கா சமுத்திரம் இது பிரிம்பாக இருக்குது. இப்போ நாங்கள் நீர்த்தேக்கத்தை பார்ப்போம். இது வந்து மகாவலி அங்கே உற்பத்தி ஆகிற இடம். தும்பர பள்ளத்தாக்கில் உற்பத்தியாகி கிழக்கு பக்கமாக, அதாவது வந்து இங்கே தும்பர பள்ளத்தாக்கின் ஊடாக மேற்கு புறத்தில் உற்பத்தியாகி இந்த மகாவலி பிறகு போய் திருவோணமலை கடலில் கலக்குதுன்னு சொன்னான். அப்போ இதில் இந்த நாங்கள் பார்ப்போம் விக்டோரியா நீர்த்தேக்கம் இங்கே இருக்கண்டு. அதாவது இந்த மகாவலி அங்கேயுடைய அந்த உயரமான செங்கடகலைண்டு அதுக்கு பக்கத்தில் இந்த உயரமான பகுதியை நாங்கள் சொல்கிறோம் கண்டி. கண்டின்ற பழைய பேர் இதில் செங்கடகலை. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த விக்டோரியா நீர்த்தேக்கம். இதுதான் இலங்கையில் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் விக்டோரியா. அதற்கு பக்கத்தில் பாருங்க இங்கால, அதாவது ரந்தனிகல நீர்த்தேக்கம். ஒரு பெரிய நட்சத்திர குறி போட்டிருக்கு இதில். பெரிய நீர்த்தேக்கம் ரந்தனிகல நீர்த்தேக்கம். அதுக்கு பக்கத்தில் சின்னனா கிட்ட இருக்குது ரந்தம்பே நீர்த்தேக்கம். அதே போல் இந்த கொத்மலை நீர்த்தேக்கம் நடுவில் இருக்குது. அதாவது மேலே விக்டோரியா நீர்த்தேக்கம் அந்த உயரமான பகுதியில், அதற்கு நடுவே இதில் காணப்படுகிறது வந்து கொத்மலை நீர்த்தேக்கம். அதே போல் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதில் வந்து ரந்தனிகல நீர்த்தேக்கம் இது, ரந்தம்பே நீர்த்தேக்கம் இது, இதை விட ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது உடவளவ நீர்த்தேக்கம். அப்போ இது வந்து நாங்கள் எந்த இடத்துல அமைந்திருக்கின்றது, இது நான் ஏற்கனவே சொன்னால் இது இன்கங்க, இது நில்வளகங்க, இது வளவகங்க. வளவகங்கையில் தான் இந்த கிளையாற்றில் தான் இந்த உடவளவ நீர்த்தேக்கம் இருக்குது. அப்போ பாருங்க இதில் நதி எதன்று தெரிந்தால் அந்த நதி எந்த நதிக்கு கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி இடத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வளவகங்க, இது நில்வளகங்க, இது வளவகங்க. வளவகங்கையில் ஒரு கிளையாற்றில் இதில் இந்த உடவளவை நீர்த்தேக்கம் அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தில் வந்து இந்த நீர்த்தேக்கங்களுக்கு ஒவ்வொரு நாடுகள் வந்து நிதி உதவியெல்லாம் வழங்கி இருக்கிறது. இப்போ உதாரணமாக மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இந்த விக்டோரியான்னு சொன்னால் இங்கிலாந்து அரசாங்கம் இதற்கு உதவி செய்திருக்கு. அதே போல் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு ஸ்வீடன் நாட்டு அரசாங்கம் உதவி செய்திருக்கு. அதே மாதிரி இந்த ரந்தனிகல நீர்த்தேக்கம், அதே போல் இந்த ரந்தம்பே நீர்த்தேக்கம் இதற்கு வந்து ஜெர்மன் சமஷ்டி குடியரசு என்ற நாடு நிதி உதவிகளை வழங்கியிருக்கு. அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாசன திட்டம் இந்த மகாவலி கங்கை திட்டம். அதில் இந்த நீர்த்தேக்கங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த நீர்த்தேக்கங்களும் இலங்கை படத்தில் வந்து பரீட்சைக்கு வருகிற ஒரு பகுதி. அதான் அந்த இலங்கையின் நீர்த்தேக்கங்கள்னு சொல்லி இதில் போட்டு இந்த இடங்கள் வந்து இதில் குறித்து காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா ஏனைய இடங்களோட சேர்த்து படிக்க உங்களுக்கு இது விளக்கம் இல்லாமல் இருக்கும். அப்போ இலங்கையின நீர்த்தேக்கங்கள் என்ற ஒரு பகுதியை எடுத்து அதில் இதை வந்து மிக இலகுவாக நீங்கள் அதாவது இலங்கை படத்தில் குறிப்பதற்கு இது பயிற்சி வருவதற்கும் இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஆனபடியால் நீங்கள் இலங்கையினுடைய ஆறுகள் நதிகள் வந்து கட்டாயம் தெரிந்தால்தான் நீங்கள் அங்காலே ஏனைய இடங்கள் குளங்கள் எந்தெந்த நதிக்கிட்டே என்ன குளங்கள் இருக்கிறது. அப்போ நான் அதெல்லாம் ஏற்கனவே இலங்கை படத்தில் அந்த குளங்கள் போட்டிருக்கிறேன். என்றாலும் நான் இன்னும் ஒரு முறை அதை போட்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஆனபடியால் இப்போ இதை நீங்கள் இலங்கை படம் ஒரு கட்டாய வினாண்டபடியால் இதில் நீங்கள் படித்து முழுமையான பயிற்சியை பெறுவீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.